ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதற்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வரும் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிக்கிறதுனால பொடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பட்டர் சேர்த்துருக்குறேன். இந்த பட்டர் உருகட்டும். பட்டர் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவிற்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. இதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். நீங்கள் பட்டர் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை நல்லா பொடியாக சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிறேன். பூண்டையும் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த பட்டரை வச்சு செஞ்சதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை இதில். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது வேகும்பொழுது இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போது கருவேப்பிலை இலையை சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதோட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பெப்பர் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே மிளகாத்தூளுமே நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன், காரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் அதோட நல்லா சேர்ந்து காளான் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பொடி, அதாவது பெப்பர், சீரகம், சோம்பு, இது மூணையும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பொடியை இதோட சேர்த்துக்கலாம். இதோட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற மஷ்ரூமோட அளவை பொறுத்து அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பவுடரை அதிகமாக கூட்டுறதோ குறைக்கிறதோ நீங்கள் எடுத்துருக்கிற மஷ்ரூமை பொறுத்து அளவு மாறுபடும். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் இது இப்படியே வேக விடலாம். இப்போ கடைசியில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இப்போ வேணும்னா சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.